நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 79 நட்பு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் தமிழின் தனித்தன்மையை முன்னிறுத்துகிறது. அன்றைய சமூக கட்டமைப்பை, நிர்வாக முறைகளை, தத்துவங்களை, இன்ன பிறவற்றை சிறப்பாக கூறுகிறது. பொருட்பால் அதிகாரம் 79 நட்பு. நெஞ்சத்தின் உள்ளேயும் மகிழ்ச்சியோடு நட்பு செய்வதுதான் நல்ல நட்பு. நண்பனுக்கு அழிவு வரும்போது அதை விலக்கி அவனை நிலைபெறச் செய்வது நட்பாகும். நட்பு அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 79 நட்பு. 781வது திருக்குறள். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுல காப்பு. அன்பைப் போல பெற்றுக்கொள்ள சிறந்தவை எவை உள்ளன? அதுபோல எதிரிகள் செயலை தடுக்க பாதுகாப்புகள் எவை இருக்கின்றன? 782 நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு. நல்லோர் நட்பு வளர்பிறை திங்களின் தன்மை உடையது. அறிவிலார் நட்பு தேய்பிறையின் தன்மை உடையது. 783 நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. படிக்க படிக்க நல்ல நூலின் பொருள் மிகுந்து விளங்குவது போல நல்லோர் நட்பு பழக பழக இனிமை அளிக்கும். 784 நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற் சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு என்பது சிரித்து விளையாடுவதற்கு மட்டுமன்று, தவறு செய்யும்போது அதனை கண்டிப்பதே ஆகும். 785 புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பு ஆம் கிழமை தரும். நட்பு செய்வதற்கு குலம் நெடுநாள் தொடர்பு வேண்டியதில்லை, உணர்ச்சி ஒத்திருந்தாலே போதும். 786 முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. கண்டவிடத்து முகம் மலரும்படி நட்பு கொள்வது நட்பு ஆகாது. ஆனால் அன்பால் உள்ளம் மலரும்படி நட்பு கொள்வதே நட்பு. 787 அழிவின் அவை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. நண்பனுக்கு கெடுதிகள் வரும்போது அவற்றை நீக்கி அவனை நல்வழியில் செலுத்துவதே நட்பாகும். 788 உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆடை குலைந்தபோது அதை சரி செய்ய கை விரைவது போல் நண்பர்களுக்குள் துன்பம் வரும்போது அவற்றை விரைந்து தடுக்க வேண்டும். 789 நட்பிற்கு வீட்டிருக்கை யாதெனில் கொற்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. எக்காலத்தும் மாறுபடாமல் தளராமல் நண்பனை தாங்குவதே நட்பிற்கு அரசின் இருக்கையாகும். 790வது திருக்குறள். இளையர் இவர் எமக்கு எண்ணம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு. எமக்கு இவர் இப்படிப்பட்டவர், யாம் இவர்க்கு இத்தன்மை உடையவர் என்று ஒருவருக்கொருவர் புகழ்ந்து பேசினாலும் நட்பு சிறுமைப்படும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.